இந்த மைவித்திரியை சார்ந்த முகுந்தன் தனுஷ் அப்புறம் வினோத் அபிஷியல் இந்த 2 கோமாளிக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை, அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, நீ பெரிய கோமாளியா இல்ல நான் பெரிய கோமாளியா அப்படிங்கிறது தான் அவங்க 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கிற சண்டையே. இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போய் டீடெயிலா பார்க்கலாம். முகுந்தன் தனுஷ் கோமாளி என்ன சொல்றா, அப்படி மைவித்திரி சத்யானந்தனுக்கு வந்து கேரளால வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவங்க ஆன்டிசிபேட் பெயிலே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் தனுஷ் கோமாளி சொல்றாப்புல. இப்போ வினோத் அபிஷியல் கோமாளி என்ன சொல்றாப்புல, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போனாங்க, அப்புறம் வந்து உயர் நீதிமன்றம் போனாங்க. உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, பெயில தள்ளுபடி பண்ணிருச்சு. அப்புறம் வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்க, உச்ச நீதிமன்றமும் பெயில் தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்புல வினோத் அபிஷியல் வந்து சொல்றாப்புல, முகுந்தன் தனுஷ் கேனைனா இல்ல வினோத் அபிஷியல் கேனைனா. இப்ப இதுதான் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிபேட். இப்ப நான் தான் பெரிய கேனைய அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் தனுஷ் சொல்ல, இல்ல நான் தான் பெரிய கேனைய அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அபிஷியல் சொல்ல. சோ வினோத் அபிஷியல் நான் தான் கேனையன்னு சொல்ல, முகுந்தன் தனுஷ் நான் தான் கேனையன்னு சொல்ல. இவங்க 2 பேத்துக்கும் போயிட்டு இருக்கிற இந்த சண்டை பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரளயமா இருக்கு இப்ப நம்ம மைவித்திரி மக்களுக்கு இடையில. இந்த 2 பேர்ல யாரு கேனைய அப்படின்னு வந்து பெரிய கேனைய அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களே கேட்டுக்கிறாங்க. உங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது, நீங்க 2 பேருமே கேனையன் தானுங்கடா, நீங்க 2 பேருமே பெரிய பெரிய முட்டாள்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்ப மைண்ட்ல நினைக்கிறது எனக்கு புரியுது. இப்போ வந்து வினோத் அபிஷியல் வந்து ஒரு கேனைய மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு விஷப்பூச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வினோத் அபிஷியல் விஷப்பூச்சி என்ன சொல்றா அப்படின்னா, ஹைகோர்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை படிக்கிற அப்படி, அதுல வந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை படிக்கிற அப்படி, அந்த 2லயுமே தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நீங்க போட்ட, அதாவது நீங்க வந்து அப்ளை பண்ண ஜாமீன் மனுவை நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையா உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட போயிட்டு நீங்க சரணடையுங்க, சரணடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பெயில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க பெயில் அப்ளை பண்ணாலும் நீங்க அப்ளை பண்ண பெயில நாங்க கொடுக்கறதா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்க விசாரணை அதிகாரி அவரு வந்து இவரை கஸ்டடியில் எடுக்கணும். அதாவது சத்யானந்தனை கஸ்டடி கேட்டாங்க அப்படின்னா நாங்க கொடுக்கறதை பரிசீலனை நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கஸ்டடினா என்னன்னா, நீங்க வந்து சதுரங்க வேட்டை படத்துல பார்த்திருப்பீங்க, நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. கோர்ட்ல வந்து குற்றவாளி நின்று இருப்பாங்க. அப்போ வந்து காவல் அதிகாரி கேட்பாங்க, உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு, எங்களுக்கு இத்தனை நாள் கொடுங்க அப்படின்னு. ஜட்ஜு சொல்லுவாரு, அடிக்காம விசாரிங்க அப்படிம்பாரு. ஆனா உள்ள அடிக்குழுவும். அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்க, விசாரணைக்கு கேட்டாங்க அப்படின்னா அதையும் நாங்க பரிசீலனை பண்ணி தான் விசாரணைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்றாங்க. கடைசியில அந்த கோர்ட்டுடைய ஆர்டர்ல, நம்ம வந்து ஹைகோர்ட்டுடைய ஆர்டர்ல கடைசியில வந்து ஒரு லைன் இருக்கு, அதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து வினோத் அபிஷியல் கோமாளி வந்து, நான் எத்தனையும் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்ச அந்த கோமாளி இந்த 2 லைனை நான் வந்து அப்படியே விட்டுறேன், ஏன்னா இதுலதான் முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா அதுல ஒண்ணுமே கிடையாது. அதுல ஒண்ணுமே அவங்க வந்து என்ன சொல்ல, ஒரு ஆர்டர்ல வந்து அவங்க வந்து லாஸ்டா வந்து ஒரு விதிமுறையை சொல்லி முடிக்கிறாங்க. விதிமுறைனா ஜென்ரலா போறது, இதுலதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லல அப்படின்னா, அந்த பெயில் வந்து தள்ளுபடி ஆயிருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு மறைச்சு எதையாவது ஒன்று டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை நோக்கமே இல்லாம, மற்றபடி அந்த 2 லைன்ல நீங்க அவர் போட்டிருக்காரு இல்லையா, அந்த வீடியோவில் உள்ள அந்த அப்படியே டெக்ஸ்ட நீங்க டிரான்ஸ்லேட் அடிச்சு கூட போட்டு பாருங்க, இல்லையா வழக்கறிஞர்கிட்ட யாராவது கூட கேட்டு பாருங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, அதாவது ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட முடிவை கோர்ட் என்ன பண்ணும், எடுக்கும் அப்படிங்கறத தான் அதுல போட்டிருக்காங்க. ஆனா அதை டிரான்ஸ்லேட் பண்ணாம அது ஜென்ரல் வேர்டு, அதுலதான் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு, அதான் நீங்களே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து இவன் வந்து சொல்றான். அப்படின்னா இப்ப எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னவன், அதாவது பெயில் தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சரி வர வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லல. மத்தது எல்லாம் திருப்பி திருப்பி இதை பாருங்க, நல்லா கவனிங்க,
இதை வந்து அப்படி கவனிங்கன்னு சொன்னா வினோத் தபீஸ்ங்கிற கோமாளி இவங்க பெயில் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எந்த இடத்துலயும் அழுத்தம் திருத்தமா சொல்லல. ஒவ்வொரு பெடிஷனுக்குமே ஒரு பேர் இருக்கு. இப்ப இவங்க போயிருக்கிறது என்னன்னா முன் ஜாமீன், இவங்களை வந்து கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க போற இந்த ஜாமீன் மனுவுக்கு இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட்டு டைம் கொடுங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போறாங்க. அதோடைய பேர் என்ன, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இது வந்து எஸ்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க எஸ்எல்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள்ல பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், அதாவது எஸ்எல்பி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு நேரம் இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு கொடுங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும். யூடியூப்லயோ கூகுள்லயோ போட்டா கூட தமிழ்லயே கூட உங்களுக்கு நிறைய விளக்கமான டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ இதுக்குத்தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த வினோத் கோமாளி அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி படிக்கிறான். என்ன சொல்றான்னா சிறப்பான சம்பவம். சோ ஸ்பெஷலுடைய தமிழாக்கம் என்ன, சிறப்பு. உடனே சிறப்பான விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க துரத்தி அடிச்சதுனாலதான் இங்க வந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க கேன்சல் பண்ணி வர்றாங்க. ஆனா இந்த தற்கூரி எப்படி படிக்குது, கோமாளி எப்படி படிக்குது அப்படின்னா சிறப்பான சம்பவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழாக்கம் பண்ணி படிக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய கேனையனா இருப்பான், எவ்வளவு பெரிய கோமாளியா இருப்பான், நீங்களே யோசிங்க. இந்த கேனையன் பேச்சை கேட்டுட்டு தான் நீங்க இத்தனை நாள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிற ஒரு கேனையன், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா கோர்ட்டினுடைய ஆர்டர், எந்த ஒரு சட்ட நுணுக்கமும் சட்டமுடைய கோர்ட்டுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து சரிவர தெரியாம ஆர்டரை அப்படியே எடுத்து தமிழாக்கம் பண்ணி அவர் சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து விசாரணை அதிகாரி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா இவங்களை வந்து நாங்க செக்யூர் பண்ணிடுவோம். அதாவது யாருன்னா சத்யானந்தன் மற்றும் விஜயராகவனை நாங்க என்ன பண்ணிடுவோம், செக்யூர் பண்ணிடுவோம். அப்படின்னா சட்ட ரீதியான அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கு நாங்க அவங்க என்ன பண்ணிடுவோம், கைது பண்ணி கொண்டு ஜெயில வச்சிருவோம். அவங்க தவிச்சு ஓட முடியாதா, அதுதான் செக்யூர். உடனே நம்ம வந்து இத கார்த்திக் பிள்ளை என்ன பண்றாரு, அப்படியே தமிழாக்கம் பண்ணி நம்ம போலீஸ் துறையே சொல்றாங்க, இஓடபிள்யூ சொல்லிட்டாங்க, அது ஆர்டர்லயே இருக்குது, செக்யூர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழாக்கம் பண்ணி குழப்பிட்டு இருந்தாப்புல. இப்ப நீங்க அப்போ வந்து அவர் பேச்சை கேட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த வினோத் அபிஷியல் கோமாளி, இந்த தற்கூரி, இந்த விஷப்பூச்சி பேச்சை கேட்டுட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு கோமாளி பண்ண கோமாளித்தனத்திலையும் பெரிய கோமாளித்தனம் என்னன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படியே தமிழாக்கம் என்ன டிரான்ஸ்லேட் பண்றது, அத என்ன சொல்றான், அதுல சிறப்பான விஷயம் இல்லை. வா, எவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சிறப்பான விஷயம் எதுவும் இல்லை. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஓட விட்டு துரத்தி அடிக்கணும். ஸ்பெஷலுக்கு என்ன வரும், சிறப்புன்னு தான் வரும் இல்லையா? செக்யூருக்கு என்ன வரும், பாதுகாப்புன்னு தான் வரும். எதுக்காக ஸ்பெஷல் சொல்றாங்க, எதுக்காக செக்யூர்னு சொல்றாங்க? சோ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்னா என்ன எதுவுமே தெரியாம இவங்க பண்ற இந்த கோமாளித்தனத்தை பார்க்கும்போது ஓட விட்டு துரத்தி அடிச்சாதான் இவங்களுக்கு எல்லாம் வந்து புத்தி வரும். சோ அந்த நிலைமை சீக்கிரம் வரப்போகுது. இது எல்லாரும் நீங்க பார்க்கதான் போறீங்க. நாங்க அடிக்க போறது இல்ல, அடிக்க போறது யாருன்னா மைவி ஆளுங்க நீங்களா தான் இருக்க போறீங்க. ஏன்னா ஒரு தொடர்பு என்ன, அந்த எண்ணம் அம்மாட்ட இருக்குது, அதை கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா வேஸ்ட், நான் போன் எடுக்க மாட்டேன். ஏன் சேவ் பண்ணாத நம்பர் வந்து எடுக்க மாட்டாங்களா? அப்படி எப்படி அசோக் கால் பண்ண மட்டும் அந்த நம்பர் எடுத்து பேசினாப்புல? இப்போ சொல்றதெல்லாம் போய் அந்த நம்பர் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. மைவித்திரி ஆளுங்களை வச்சு ஆதாயம் பார்த்துட்டு இருந்த நீ ஏன் மைவித்திரி மக்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுற? அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வேஸ்ட்னா நீ ஒரு நம்பர் கொடு, நம்பர் கொடுத்து இப்ப என் வீடியோல நம்பர் இருக்கு, எத்தனை பேர் கூப்பிட்டு பேசுறாங்க, அந்த மாதிரி நீ நம்பர் கொடுத்து உங்க குடும்பத்தை தானே நீ காப்பாத்துற, உங்க ஆளுகிட்ட தானே பேசுற. இவன் பேச மாட்டான், ஏன்னா இவன் முழுக்க வந்து ஒரு விஷப்பூச்சி. மக்களே கவனமா இருங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.